வந்து ட்ரெயினுக்கு காலைல கிளம்பி ரெடியாக இருந்தோம். காலைல போனது வந்து பல்லவன் ட்ரெயின். என் பையனுக்கு பகல் ட்ரெயினில் கூட்டிகிட்டு போகணுன்னு ரொம்ப ஆசை. ஏன்னா இவ்வளோ நாளாக நைட் ட்ரெயினில் தான் கூட்டிகிட்டு போவோம். ஸோ அதனால் அன்றைக்கி பகல் ட்ரெயினில் கூட்டிட்டு போகணுன்னு என்ஜாய் பண்ணிட்டு வந்தான். அகைன் கொஞ்சம் நேரம் போய் பல்லவனில் ரெஸ்ட் எடுத்து திருப்பி வைகையில் கிளம்பி தான் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா தாம்பரத்துக்கு போனோம். அப்போ எடுத்த அந்த விஷுவல் கிளிப்ஸ் தான் நீங்கள் பார்க்குறது. வெல்கம் டு அவர் சேனல் ஆஃப் டேட் லிட்டில் சன்ஸ் பிரபின்ஸ். நாங்கள் வந்து சென்னைக்கு ஃபஸ்ட் டைம் என் பையனை கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஸோ அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவன் பல்லவனில் ஃபஸ்ட் டைம் பகல் ட்ரெயினில் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஸோ அப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தால் நாங்கள் தாம்பரத்தில் இறங்கிட்டோம். ஸோ தாம்பரத்தில் இறங்கினதுக்கப்புறம் வெளியில் போகிறதுக்காக தான் அங்கே விளையாண்டுட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் ஏசி பஸ் வந்துச்சு மகாபலிபுரம் போகிறதுக்காக. ஸோ மகாபலிபுரம் ஏசி பஸ்ஸில் ஏறி உட்காந்த உடனே தலைவருக்கு வந்து அப்படியே சொக்கிருச்சு ஏசியில் உட்காந்தோன்னே. ஸோ அவன் வந்து தூங்கிட்டான். அடுத்து மகாபலிபுரத்தில் உள்ளே கொண்டு போய் விடலை, வெளியிலே விட்டுட்டாங்க. வெளியிலேருந்து ஒரு சின்ன பஸ் வச்சுருந்தாங்க. அந்த பஸ்ஸில் தான் இப்போ நாங்கள் ஏறிட்டுருக்கோம். ஸோ அந்த பஸ்ஸில் ஏறி தான் அதுக்கப்புறம் ஒரு டிக்கெட் வாங்கிட்டு மகாபலிபுரம் போகிறோம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ முன்னாடி மாதிரிலாம் வந்து எல்லா பஸ்ஸுமே உள்ளே வரதில்லை. ஸோ யாரும் தெரியாதவங்கலாம் தெரிஞ்சுக்கோங்க. வெளியில் ஆனால் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக நிமிஷத்துக்கு பஸ் இருக்குது. அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான், நீங்கள் நடந்து கூட போனால். நாங்கள் தம்பியை வச்சுருந்ததுனால நடந்து போல், பஸ்ஸையே நாங்கள் ப்ரிஃபர் பண்ணிட்டோம். ஏன்னா அவனை தூக்கிட்டு எங்களால் நடக்க முடியாதுன்றதுக்காக நாங்கள் பஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணோம். பஸ்லேயும் செம்ம கும்பல் ஏறுது. ஒரு பஸ்ஸு ஃபுல்லாக ஃபில் ஆகி நான் நிற்க கூட இடம் இல்லாதப்போ தான் அடுத்த பஸ்ஸில் பின்னாடி வந்து ஏற்றுறாங்க. அடுத்து அங்கேருந்து நாங்கள் எங்கே போயிட்டோம் அப்படின்னா பஞ்சவரதம் கோயிலுக்கு போயிட்டோம். ஸோ பஞ்சவரதம் கோயில் போயிட்டதுக்கப்புறம் அங்கே போனால் குடைவரை கோயில் நிறையா இருந்துச்சு. குடைவரை கோயிலெலாம் போயிட்டு எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அங்கே என்னென்ன கேவ் இருக்குது, என்னென்ன கவ் இருக்குது, எல்லாமே வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். என் சின்ன பையனும் நானும் எனக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ மகாபலிபுரத்தில் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் அந்த குகைவரை கோயில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லாத்தோட போய் நுணுக்கமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதோட சின்ன சின்ன மைன்யூட்டாக அவங்க எப்படி அந்த கோயிலை வந்து பாதியிலே விட்டுருக்காங்க, ஏன் அதை குடஞ்சிருக்காங்க, அந்த பாறைகளெல்லாம் எப்படி குடஞ்சிருக்காங்க, அதில் இருக்க அந்த சின்ன சின்ன யானை சிலை, அதுக்கப்புறம் அந்த நம்ம மனுஷங்களையே அந்த காலத்தில் எப்படி வரைஞ்சிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்மளால் பார்க்க முடியும். பக்கத்துலேயே 2 குடைவரை கோயில் இருக்குது. இப்போ இங்கே ஒரு குடைவரை கோயில் இருந்துச்சு, அங்கே ஒரு குடைவரை கோயில் இருந்துச்சு. நாங்கள் ஒரு இடத்துக்கு தான் போய் பார்க்க முடிஞ்சு. ஏன்னா செம்ம கும்பல். நான் போனது வந்து பொங்கல் டைமில் போயிட்டேன். வெளியில் தான் பார்த்தோன்னா ட்ரெயின்லையும் வெளியிலையும் தான் கும்பல் இல்லை. ஆனால் அங்கே பார்த்தா மகாபலிபுரத்தில் தான் ஃபுல் சென்னை, கடலூர், பாண்டிச்சேரி எல்லாமே அங்கே தான் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அவ்வளோ ஒரு ரஷ்ஷாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த கோயில் எப்படி குடஞ்சிருக்காங்க, அங்கங்கே எழுதியிருக்க கல்வெட்டுக்கள் இதெல்லாத்தையும் எடுத்து நாங்கள் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். ஸோ நீங்களும் போடுறீங்க, தெரியாதவங்க நிறையா பேர் போயிருப்பீங்க. ஸோ மகாபலிபுரத்தை தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. பட் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நான் பார்த்ததை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். ஆனால் நல்லா இருந்தது. ஆனால் கோவில்கள் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. பட் இதில் வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது, வெறும் கோயில்கள் மட்டும்தான் இருக்கும். அதுக்குள்ளே போகிறதுனா போங்க, இல்லைனா நீங்கள் பாட்டுக்கு போகாமல் கூட வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. தென் அடுத்து வந்து எங்கே போயிருப்போம், அடுத்து எங்கே போனோம் அப்படின்னா அந்த குடைவரை கோயிலை முடிச்சுட்டு ரொம்ப கும்பலாக இருந்துச்சு, எங்கேயுமே நின்று ஃபோட்டோ எடுக்க முடியலை. ஸோ அதனால் வெளியில் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். ஸோ வெளில கிளம்பிட்டு அடுத்து வந்து அந்த ஒத்தக்கல் நிற்கிற அர்ஜுன் தவம் செய்த அந்த இடத்துக்கு போயிருந்தோம். ஸோ ஒத்தக்கல்லில் வந்து அந்த பாறை வந்து எங்கேயுமே உருடாமல் நிற்கும். ஸோ அங்கே ஒரு ஆப்போசிட்டில் ஒரு கோயில் இருந்துச்சு. ஸோ அந்த கோயிலுக்கு போய் பார்க்கலாம். கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே மேலெல்லாம் வந்து மேலேருந்து பார்த்தோன்னா ஃபுல் மகாபலிபுரமே என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்றதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இங்கே வந்து மகாபலிபுரம் அந்த மேக்னெட்ஸ் எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே எவ்வளோ என்னன்னு விசாரிச்சுட்டு அப்படியே மேலே போயிட்டோம். ஸோ மேலே போகிறப்ப தான் இடையில நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். நல்லா உட்காந்து நல்லா ரிலாக்ஸாக ஃபேமிலியோடு உட்காந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ஏற்ற இடமா தான் இருந்துச்சு. ஆனால் செம்ம கும்பலாக இருக்குது. நீங்கள் எந்த ஒரு லீவ் நாளையும் ரஷ்ஷான நாள்லையும் போயிடாதீங்க. மற்றபடி எந்த நாளில் போனீங்கனாலும் அது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், சுற்றி எங்கே சுற்றினாலும் செம்ம கும்பலாக தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏன்டா போகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ரஷ்ஷான நாளில் போகாதீங்க, நார்மலாக போங்க. இதுதான் அந்த ஒத்தக்கல் பர்வதம். இது வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் நிற்கிறதுனால தான் இது வந்து அர்ஜுன் தவன் செய்த கல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து ஷீஷோர் டெம்பிள் இருக்குது, அதுக்கப்புறம் லைட் ஹவுஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நிறையா மியூசியம் இருக்குது, அப்புறம் 5 ரதம் ஒரு சிற்பக்கலைகள்லாம் இருக்கான். ஸோ எங்களால் எதுவுமே போக முடியல. இங்கேயே பாருங்கள் எவ்வளோ கும்பல். இன்னும் அங்கே போகலாம் செம்ம கும்பல். ஷீஷோருக்குள்ளெல்லாம் எப்படி போகிறோன்றதை யோசிச்சுக்கிட்டே நாங்கள் நின்றுட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரம் மாதிரிலாம் வந்து செதுக்கி வச்சுருந்தாங்க பாறையை. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு மியூசியம். இந்த மியூசியத்துக்குள்ளே போனீங்கன்னா திருவள்ளுவர் சிலை, அதுக்கப்புறம் சுறா, அது இதுன்னு சொல்லி சூப்பராக நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இதில் அந்த காலத்தில் எப்படி ஒரு பெண்ணை வந்து வேலண்டைன்ஸ் டே வரப்போகிறதுனால சொல்கிறேன்,
ஒரு பெண்ணை வந்து எப்படிலாம் உருவகிச்சு எப்படிலாம் அதில் அவங்க வந்து லவ் பண்ணியிருப்பாங்க, பெண்ணை வந்து அந்த காலத்தில் தாழ்ந்தெல்லாம் வச்சுருந்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பெண்ணை எப்படிலாம் இது பண்ணியிருப்பாங்கன்ற அந்த மியூசியம் சிற்பக்கல் எல்லாமே வச்சுருப்பாங்க. அடுத்து இதுதான் வந்து ஷீஷோர் டெம்பிள். ஷீஷோர் டெம்பிள் வந்துட்டு என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா மண்ணில் விளையாடுறதுன்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதனால் மண்ணில் விளையாண்டுட்டு இருந்தார். ஸோ ஷீஷோர் டெம்பிளில் ஒன்றும் கிடையாது, அந்த ஒரே ஒரு கோவில் மட்டும்தான். அதுவும் ஏதோ ஒர்க்குன்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க. வெளியில் வந்து இந்த பரதநாட்டியம் இது போட்டிருந்தாங்க. ஸோ இது கொஞ்சம் சூப்பராக இருந்தது, நீங்கள் வேணால் பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து அந்த சிலைகள் எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மியூசியத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எப்படி ஆர்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த காலத்தில் யூஸ் பண்ண மணி, அதுக்கப்புறம் கோவிலில் யூஸ் பண்ணது, ஒவ்வொரு சாமி எல்லாத்தையுமே அவ்வளோ சூப்பராக வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சூப்பராக பார்க்க முடியும் அதில். தென் அதில் எப்படி சிலைகள்லாம் வடிச்சிருக்காங்க அது இதுன்னு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நிறையா கொஞ்சம் டேமேஜ் ஆயிருந்துச்சு. அனுமர் சிலையெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. என் பையன் உட்காந்து போய் கிஸ் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ நல்லா எல்லாமே மியூசியமில் ஓரளவு ஓகே தான். ரொம்ப விலையும் வந்து ரொம்ப என்ட்ரன்ஸ் ஃபீஸும் வந்து ரொம்ப அதிகம்லாம் கிடையாது, கம்மி தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதெல்லாம் வந்து அவங்க அங்கே வச்சுருந்த சிலைகள், அதுக்கப்புறம் அந்த காலத்து ஓவியங்கள், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற லக்ஷ்மி, அதுக்கப்புறம் அது இது விநாயகர், ஸோ எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் கோவில் எப்படி வடிவமைச்சிருந்தாங்க, ஸோ அதோட இது எல்லாமே வந்து மகாபலிபுரத்தில் வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருந்தது. ஸோ நீங்களும் ஒரு தடவை வேணால் போய் ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் 5 ரதமும் இன்னும் ஒன்று வந்து லைட் ஹவுஸ் ரெண்டுமே எங்களால் போக முடியல, ஏன்னா டைம் ஆகிடுச்சு. நாங்கள் அங்கே போகிறதுக்கே செம்ம கும்பல்ன்றதுனால 3 மணிக்கு மேலே தான் நாங்கள் உள்ளவே என்ட்ரானோம். ஏன்னா அதுக்கப்புறம் வெயில் ரொம்ப இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் 3 மணி 4 மணிக்கு மேலே தான் உள்ளவே என்ட்ரானோம். 5 மணிக்கு மேலே லைட் ஹவுஸ்க்கு வந்து அலோடு கிடையாது. ஸோ 5 ரதம்லாம் சுத்தமாக எங்களால் போகவே முடியல. இன்னொரு தடவை தான் நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா 5 இதெல்லாம் பார்க்குற இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாமே வந்து அந்த காலத்தில் 3 ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கான இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு, அதுக்கப்புறம் வந்து தனியாக முருகர் பெருமான் இருக்குது, அதுக்கப்புறம் அவங்களோட இது எல்லாமே வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. ஸோ இதை நீங்கள் பார்த்துட்ருக்க ஸ்டாச்சூஸை இதே மாதிரி நீங்கள் போகிறதுனா கொஞ்சம் காலையிலேயே 10 மணிக்கு கொஞ்சம் சீக்கிரம் போங்க. அப்போ தான் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இல்லைனா நான் லைட் ஹவுஸ் 5 ரதம்லாம் வந்து என்னால் கூட்டம் அதனால் போக முடியல. பட் நம்ம 40 ரூபா வந்து ஒருத்தருக்கு 40 ரூபாவோ சம்திங் எவ்வளவோ டிக்கெட் வாங்குவாங்க. ஸோ அந்த டிக்கெட்டை வச்சே நம்ம வந்து லைட் ஹவுஸு, சீஷோரு எல்லாமே போய் பார்த்துக்கலாம். பட் எங்களால் வந்து ஒன்று அர்ஜுன் தவம் இருந்த இடத்த மட்டும், அதையும் சீஷோரை மட்டும்தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சு. லைட் ஹவுஸ்லாம் எங்களால் போக முடியல. ஆனால் ஒரு டிக்கெட்டை வச்சே நம்ம எல்லா இடத்துக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே ஃபஸ்ட்டு போய்க்கலாம் அங்கே டிக்கெட் எடுத்துக்கோங்க. அந்த டிக்கெட்டை வச்சு 3-4 இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 5 ரதம்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த டிக்கெட்லேயே எழுதியிருந்தது இந்த இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இன்றைக்கி ஒரு நாள் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஒவ்வொரு இடத்துலையும் போய் டிக்கெட் எடுக்காதீங்க. உங்களுக்கு புதுசாக போகிறீங்க, உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அது வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கு தான் வந்து இதுவே ஒழிய உங்களுக்கு அது நஷ்டம் தான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் டிக்கெட் வாங்குறப்ப அந்த டிக்கெட்டில் என்ன இருக்குது ஏது இருக்குது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு போங்க. இதுதான் அதோட அந்த தூண்கள்லாம் எப்படி வச்சு கட்டியிருப்பாங்க அந்த இதெல்லாம் வந்து வெளியில் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கெல்லாம் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அடுத்து வந்து நாங்கள் எங்கே போயிட்டோம் அப்படின்னா ஷீஷோர் போயிட்டோம். ஷீஷோரில் வந்து இந்த டான்ஸ் ஷோ வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ புதுசாக அது வந்து டிசம்பர் மாதத்துலேருந்து ஜனவரி மாதம் வரையிலும் ஷீஷோர் டெம்பிள் நல்லா இருந்தது. ஸோ அங்கே கடற்கரை மண் இருக்கிறதுனால ஈஸியாக நல்லா ஜாலியாக ஆடிட்டு இருந்தோம். ஏன்னா இதுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கடல், மகாபலிபுரம் கடல். ஸோ அங்கெல்லாம் நின்று கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கெல்லாம் கொஞ்சம் உட்கார்றதுக்கு நல்லா இருந்தது. எல்லாம் புல் தரையாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்க. பட் ஈவினிங் டைம்ன்றதுனால தண்ணி இருந்துச்சு. இங்கே என் பையன் உட்காந்து ஏறி விளையாட போகிறேன். மண்ணை பார்த்தாலே என் பையனுக்கு வந்து ஹாப்பி ஆகிடும். பார்த்துட்டே இருப்பீங்களே எப்படி விளையாடுறான்னு. இவ்வளோ நேரம் கூட அமைதியாக தான் இருந்திருப்பான். ஸோ மண்ணை பார்த்தோன்னே தான் சார் வந்து ரொம்ப விளையாட ஆரம்பிச்சிடுவார். ஸோ அவருக்கு இந்த மண்ணில் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை கொஞ்சம் நேரம் இருந்து பண்ணி. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டான்ஸ் ஷோ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே வந்து வண்ணாரப்பேட்டை சம்திங் ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க. அங்கே வந்து நிறையா வந்து கஞ்சா அந்த இதெல்லாம் புழக்கம் இருக்கிறதுனால அவங்களுக்கு யாருமே வேலை தரதில்லை. ஆனால் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. இது முந்தின ஒரு காலத்தில் நடந்ததை வச்சு இப்போ இங்கே நாங்கள் படித்த எந்த ஒரு இளைஞருக்குமே வேலை கிடைக்கல. ஸோ ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிறோம், நாங்கள் வேலைக்கு வந்தோன்னா எங்களையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதை பற்றி கேட்குறப்ப. ஸோ இவங்களோட
ஸோ அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தாங்க. பட் டான்ஸ் வைஸ் ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடி எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு 2 மந்த்தாகவே நடந்துட்டுருக்கு. நாங்கள் போனப்போ இந்த ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருந்ததுனால என் பையனுக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், என் சின்ன பையனுக்கு. அதனால நாங்களும் போய் டான்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த கிளிப்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் நிறைய ஃபாரினர்ஸ் தான் வந்து இதில் டான்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த டைமில் நாங்கள் போனது ரொம்ப கும்பலாக இருந்தாலும் மனசுக்கு ஆறுதலாக இருந்தது. இந்த டான்ஸ் காம்படிஷன் மட்டும்தான். அதை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க, பாருங்கள். மயிலாட்டம், ஒயிலாட்டம், அந்த இது எல்லாமே அந்த காலத்தில் ஆடுற எல்லா டான்ஸுமே ஆடிட்டு இருந்தாங்க. இட்ஸ் வெரி ஸோ நைஸ் டு see. ஓகே, பட் எங்களுக்கு ஒரே ஒரு ஆறுதல் கன்சோல் என்ன அப்படின்னா இது மட்டும்தான். அந்த இதில் தப்பாட்டம், ஒயிலாட்டம் எல்லாமே, மயிலாட்டம் எல்லாமே சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ கிளிப்ஸை கொஞ்சம் நேரம் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாய்.